ட்ரிகர் சக்தின்னு ஒருத்தர் உள்ள இருக்காருங்களா? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. இந்த படத்துல நம்ம ட்ரிகர் சக்தி பெரிய ஒரு ரவுடின்னு காட்டுறதுக்காக ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் ஒன்னு கொடுத்திருக்காரு பாருங்க. இறங்கி வர மாட்டான்னு சொன்னலடா, அதான் ஏத்திட்டான். இந்த படம் போறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பேசிட்டு இருப்பார்ல, நான் தான் முகேஷ். அந்த முகேஷ் வாய்ஸ பேசி வச்சிருக்காப்ல. இறங்கி வர மாட்டான்னு சொன்னலடா, அதான் ஏத்திட்டான். சென்னையில இருக்கக்கூடிய எல்லா டம்மி போலீஸும் ஒன்னு சேர்ந்து நீங்க ஏற்கனவே கேட்டிருந்த ரெக்கார்ட் மிஸ்ஸிங் கேசஸ் சார். சென்னையில அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய ரவுடிகளை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. இவன் ரெங்கா ரெட்டி ராவ் சார். இவனோட பூர்வீகம் ஆந்திரா. இந்த ரெங்கா ரெட்டி நம்மளுக்கு கண்டென்ட் தர மாட்டான், அதனால இவனை விட்டுருக்க. அது நமக்கு தேவையில்ல. அடுத்த ரவுடி கேரளால இருந்து இறக்கி இருக்காங்க. லால் சேட்டா, டெல்லி போர்ட், அதிசய வேர். வேற யாரும் இல்ல, நம்ம ட்ரிகர் சக்தி. இந்த ரெங்கா ரெட்டி கூட 4 கொலை பண்ணிருக்கான், ரவுடின்னு ஒத்துக்கலாங்க. இந்த லால் சேட்டா பய சதுரங்க வேட்டையில வர மாதிரி இந்த லில்லி புட்டு. லில்லி போட் அப்படின்னா கட்ட விரல் அளவுள்ள மனுஷன் ஐயா. கட்ட விரல் அளவுள்ள மனுஷனா? ரைஸ் புல்லிங் ஸ்கேம், இந்த அதிசய வேறுன்னு சொல்லி ஸ்கேம் பண்றது. இவ்வளவு ஏங்க, சதுரங்க வேட்டை படமே இவரை பார்த்து எடுத்தாங்களா? சதுரங்க வேட்டை அப்படிங்கிற கான்செப்ட் உருவாக்குனதே அவர். ஓ, எல்லாமே இவர்தானா? இந்த லால் கண்ட்ரோல தான் இப்ப சென்னையே இருக்காமா. யாரு இவன் கண்ட்ரோல்ல சென்னை இருக்காடா? டேய், இவன் ரவுடியே இல்லடா. வடிவேல் படத்துல வர பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன்றா. பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன். அவரோட தலைமையில தான் ஒரு பெரிய அசைன்மெண்டே நடந்துகிட்டு இருக்கு. அவரா ஸ்கேம் பண்றவனுக்கு என்னடா அவர் இவர்னு மரியாதை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? மரியாதைங்கிறதே இல்லையா? நம்ம ட்ரிகர் சக்தியை டெரபிக்கா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானர்? ட்ரிகர் தூங்கிட்டு இருக்கும்போது புறமடலே தட்டி விடிய காலே இட்டாந்துருப்பாங்க போல. ஒரு அழுக்கு லுங்கி, அந்த லுங்கிக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு கலர்ல கட்டு பனியனு. இவர் சேட்டான்னாங்க. ஆனா இந்த காஸ்டியூம் எல்லாம் பார்த்த பிறகு விடிய காத்தால 5 மணிக்கு கறி வெட்ட கிளம்புற கறிக்கடை பாய் மாதிரியா இருக்காப்ல. மேரா நாம் அப்துல் ரகுமான், மேரா நாம் அப்துல் ரகுமான், மேரா நாம் அப்துல் ரகுமான். அதுலயும் அவரோட தாடியெல்லாம் பார்க்கும்போது கன்ஃபார்மா கறிக்கடை பாய் தான். நல்லா இருந்த என்ன அந்த ஜீவா பையன் நவராத்திரி சிவாஜி மாதிரி பல கெட்டப்பு போட விட்டு புகை போட விட்டானே அல்லா. அடுத்து நம்ம ட்ரிகர் சக்தி கிட்ட ஒரு 3 பேர் டீலிங் பேச போறாங்களாம். அது ஒரு சீக்ரெட்டான டீலிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க. இந்த பப்ளிக் கக்கூஸ்ல எல்லாம் ஜன்னல் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ஜன்னலோட ஓட்ட வழியா எட்டி பார்த்தா எப்படி தெரியுமோ அது மாதிரி இருக்கு. யாருக்கு தெரியும், அந்த வழியா கூட எடுத்திருக்கலாம். வெல்கம் டு லால்ஸ் மாஃபியா. நீ லால்ஸ் மாஃபியா இல்ல ப்ரோ, லாஃப் மாஃபியா. நீங்க எல்லாரும் நடிப்பு அரக்கனை பார்த்திருப்பீங்க. நடிப்பு அரக்கிய பார்த்திருக்கீங்களா? இல்லையா சித்தப்பு? நம்ம நடிப்பு அரக்கி சௌரி முடிய மாட்டிக்கிட்டு வவ்வால் மாதிரி தலையில தொங்கிட்டு கிடந்திருக்கு. ஐயோ அம்மா குத்தி விட்டாடா. இப்ப நம்ம நடிப்பு அரக்கி யாருன்னு தெரிஞ்சுக்க கதையில பின்னோக்கி போக போறோம். ஃபிளாஷ்பேக். இது நடிப்பு அரக்கி, இது நடிப்பு அரக்கியோட பொண்ணு நடிப்பு கிறுக்கி. இதுங்க ரெண்டும் சென்னைக்கு வருதாமா. அப்போ ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்னு வச்சிருக்காங்க. இந்த வெட்டிங் போட்டோகிராஃபர் கூட ஆங்கிள மாத்தி மாத்தி எடுப்பான். ஆனா இவங்க ஒரே ஆங்கிள் வச்சுக்கிட்டு மொத்த குரங்கு செட்டை எடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்து 2வது லொகேஷன் பஸ் ஸ்டாப். இது அல்ட்ரா லோ பட்ஜெட் படமாட்டுக்கு 2 லொகேஷன்ல வச்சு முடிச்சிட்டாங்க. ஒன்னு பஸ்ஸுக்குள்ள, இன்னொன்னு பஸ் ஸ்டாப்ல. அது ஒண்ணு இல்ல, தெரியாம கேஷுவலா கொட்டுறாங்களாமா. இப்போ ட்ரெஸ்ல கேஷுவலா சாப்பாடு கொட்டிருச்சு. டைம் டு சேஞ்ச் தி காஸ்டியூம். ரவுண்ட்ஸுக்கு வந்த பெட்ரோல்காரன் அடிச்சு படுக்க வச்சுக்கிறானுங்க. மோசமானவங்க அவனுங்க. இந்த போலீஸ்காரங்க சீனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே இவங்களை அடிக்கடி பாப்பீங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இப்ப நம்ம அம்மா நடிப்பு அரக்கியும் கிறுக்கியும் ஆட்டோ பிடிச்சி போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம லால் சேட்டாவோட பெஸ்டி ரெங்கா ரெட்டிக்கு பர்த்டேவான். இப்ப நம்ம லால் சேட்டா ரெட்டியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வராரு. அங்க பிரியாணி செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆட்டோக்காரன் என்ன பண்றான், நடிப்பு அரக்கி நீங்க ஆட்டோக்குள்ளே உட்காருங்க, நான் போய் அந்த பிரியாணி பொட்டலத்தை மட்டும் வாங்கிட்டு வரேங்கிறான். முதல்ல எங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு அப்புறம் போய் நீங்க பிரியாணி வாங்குங்க. இவன் ஆட்டோக்குள்ள சவாரி ஒன்னத்தை வச்சுட்டு சைக்கோத்தனமா பண்ணிட்டு இருக்கிறத கூட விட்டுருங்க. இவன் பிரியாணி வாங்க போறதுக்கு ஒரு சென்டிமெண்ட் சீன் ஒன்னு சொல்லுவாங்க பாருங்க. எனக்கும் என் வைஃபுக்கும் குழந்தைங்க இல்லை மேடம். பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், இல்லாத போனா பொக்குன்னு போயிடுவா. இப்போ ஒரு ரவுடிக்கு இன்னொரு ரவுடிட்ட பிடிச்ச விஷயமா என்ன இருக்கும்? அவனோட கிரிமினல் தொழில், அவனோட கிரிமினல் மூளை. ஆனா இந்த ரெங்கா ரெட்டிக்கு நம்ம லால் சேட்டாட்ட பிடிச்ச விஷயமே என்ன தெரியுமா? இந்த தாடி மீச
உன் அழகான சிரிப்பை மறைக்குது. எனக்கு என் பழைய லால் சேட்டாவை பார்க்கணும். டே உங்க 2 பேரை பார்த்தா ரவுடி ஃபீலே வரலடா. ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண வானவில் நண்பர்கள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஐயா நல்ல ஜிம் அடிப்பீங்க போலயா? ஐயா வேற என்ன செய்வாய் ஐயா? என்ன செய்வாய் ஐயோ? முதல் முறையா ஒன்னு கேட்டிருக்கேன். உனக்காக பழைய லாலா வர. டே நீங்க லாலான்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு டவுட்ரா. இந்த ஆளு சக்கீலாவா தான் இருப்பான்னு. கேக் தான் வெட்டிட்டீங்களா? பிரியாணி குத்தா நான் கிளம்பிடுவேன். நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். நான் அப்பயே சொல்லல இந்த ஆளு சேட்டா கிடையாது பாயின்னு. பாரு பிரியாணி பாயின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். நாங்க என்ன பிரியாணி கடை வச்சா நடத்துறோம்? இப்ப நம்ம ஆட்டோக்காரன் என்ன தப்பா கேட்டுவிட்டான். அந்த ஆளை பார்க்கும்போது கறிக்கடை பாய் மாதிரி இருந்திருக்கு. பிரியாணி குடுங்க பாய்னு கேட்டுவிட்டான். இவங்க பெரிய ரவுடி பெரிய மனசு பண்ணி விட்டுருக்கலாம். அந்த ஆட்டோக்காரனை பிடிச்சி அந்த அடி அடிக்கிறாங்க. ஆவேசமடைந்த நிகாரிகா வயிற்றில் சதக் சதக்கிற சரமாரியாக குத்தி இருக்கிறார். ஐயோ அம்மா குத்தி விட்டாடா என்ற அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து பின்னாடி இருந்து கிறுக்கி ஒண்ணு வருது. அதையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு ரவுடிஸோட சீக்ரெட் பிளேஸ்னா எப்படி இருக்கணும்? கைதி பட அர்ஜுன் தாஸ் குடோனு, விக்ரம் பட ரோலக்ஸ் சீனு. ஆனா இவனுங்க யாரும் எப்படி தெரியுமா இருக்கு? எங்க பார்த்தாலும் பிரியாணி அண்டாவா இருக்கு. இந்த அம்மா அடிச்சு ரவுடிங்க எல்லாம் பறந்து போய் உழுவுறாங்க. கேட்டரிங் சர்வீஸ் புஃபே எல்லாம் இருக்கு. பேப்பர் பிளேட்டு, சில்வர் பிளேட்டு, கோலி சோடா, சர்பத் பாட்டில். உண்மையிலே நம்ம லால் பிரியாணி பாய் தான் போல. சென்னைக்குள்ள 5 ஸ்டார் கேட்டரிங் சர்வீஸ் வச்சு நடத்திட்டு இருந்திருக்கான். இவன் வெறும் லால் இல்ல, முகமது லால். இப்போ இங்க நடந்த சண்டையில நடிப்பு கிறுக்கியோட பேக புடிங்கி எரிஞ்சிடறாங்க. அந்த பேக்ல தான் ஒரு மரண ட்விஸ்ட் இருக்கு. ஃபுல்லா பாருங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இப்போ நம்ம அக்கா செங்கல் சைக்கோவா மாற போறாங்க. இங்க செங்கல் சைக்கோன்னு ஒருத்தர் இருக்கிறான். செங்கலை எடுத்து உசு உசுன்னு மூஞ்சிலே விடுவான். யாரா அவன்? பின்னாடி மட்டும் முடிய நட்டு வச்சிருக்காங்க. இந்த அம்மா ரவுடிங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு 1/2 கிலோமீட்டர் தூரம் ஓடியே போகுது. அப்பதான் ஒரு போலீஸ்காரன் வரான். இவன் எங்க இருந்தா திடீர்னு வந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோக்காரனையும் இந்த நடிப்பு அரக்கையும் போட்டு அடி அடின்னு அடிக்கும் போது இவன் ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்த்திருக்கான். ஏன்டா நீ போலீஸ்காரனா இல்ல பொருள் காட்சிக்கு சுத்தி பார்க்க வந்தவனா? அட வெக்கம் கட்டுவீங்களா? ஒரு லேடிஸ்ன்னு கூட பார்க்காம ஒருத்தன் மூக்குல பொக்கு பொக்குன்னு குத்துறான். வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னு வெக்கமே இல்லாம சொல்றியடான்னு சொல்லி கேட்டா, நீங்க ஏன் ஹெல்ப்பே பண்ணாம அப்படி வந்துட்டீங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்றது என்னோட கடமை. அப்போ அடிபட்டு கடந்தவங்களை வேடிக்கை பார்த்தது அது என்னோட டியூட்டி. பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இது மாதிரி படம் ஃபுல்லா கிணத்தனமா தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒன்னும் கேட்காதீங்க. ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. இப்போ இந்த பொண்ணை சேஃபா எங்கேயோ விட்டுட்டு திருப்பி அந்த ரவுடிங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நடந்தே போறான். ஒரு கேங்ஸ்டர் ஏரியாக்குள்ள போறவன் என்ன கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி கத்திக்கிட்டே இருப்பான். இவன் கத்துற சவுண்டை கேட்டு ரவுடி ஆளுங்க வந்து இவனை கழுத்து திருப்பி போட்டாங்க. இவன் மெய்யாலுமே போலீஸ் தானா இல்ல போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த மென்டல் போலீஸா? எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? அப்ப நீ இன்னும் சாவலையா? இவனை அடிச்சவங்க நோட்டீஸ் பீரியட் ரவுடிங்களா இருப்பாங்க போல. அறகுறையா வேலையா பார்த்துட்டு போயிருக்காங்க. சரி, என் குழந்தை வச்சுட்டு அந்த பேக் மிஸ் ஆயிடுச்சு. அதை எடுக்க வந்தோம். ஏண்டி உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தி அவன் சேஃபா விட்டுட்டு வந்தா? என் உயிரே அதுலதான் இருக்கு. இந்த பேக் எடுக்காம நான் போக மாட்டேன். பேக்ல உயிர் இருக்கு, என்னோட சௌரி முடி இருக்குங்கிறிய. உண்மையை சொல்லு, நீயும் பிரியாணி திருட தானே வந்த? பேக் எங்க விட்டீங்க? வாங்க. அடக்கி வச்சிருந்த ஆய அவசரமா வந்த மாதிரி அறக்க பறக்க அந்த பொண்ணு பின்னாடி போறியே. பின்னாடி 2 போலீஸ் அனாமத்தா கிடக்குறாங்கடா. அவங்களை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு போன ஒரு எண்ணம் வேணா? மனுஷனாடா நீங்க எல்லாம். இந்த போலீஸ்காரன் தான் ஒரு பொம்பளை புள்ள வந்தோன்னு பின்னாடியே போயிட்டான்னா இந்த ஆட்டோக்காரன். எனக்கும் என் வைஃபுக்கும் குழந்தைங்க இல்லை மேடம். பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். இல்லாத போனா பொக்குன்னு போயிடுவா. என்ன மனுஷன்? A few moments later. மணலிக்கு இங்க இந்த ஷார்ட் ரூட் தெரியும் உனக்கு? என்ன கேள்வி சார் கேக்குறீங்க? வாங்க. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அடுத்து இந்த படத்துல ஒரு ஐட்டம் டான்சர் வச்சிருக்காங்க. யார் அவ? இந்த படத்துல எல்லாம் வந்து ஐட்டம் டான்ஸ் ஆடுறவன்னு கேட்டீங்கன்னா யார் அவ இல்ல, யார் அவர். அங்கிளுக்கு வெறித்தனமா வேட்டையாடி ஒன்றதுல ரொம்ப விருப்பங்க ஐயா.
ஆனா உலகத்திலே ஒரு வில்லன் ஐட்டம் டான்சர் மாதிரி ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு லோ நெக்கெல்லாம் வச்சு ஐட்டம் டான்ஸ் ஆடுறவன இப்பதான்டா பாக்குறேன். இப்ப இந்த 3 அரமெண்டல்களும் சேர்ந்து பேக தேடி வில்ல இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போறாங்க. போற வழியில இந்த அம்மாவோட சட்டை கிழிஞ்சிருச்சாமா. இந்த சௌரி முடிக்கார தான் கிழிச்சிருப்பான் சண்டையில. சரி, நீ குழந்தைய பாத்துக்கோ. கொஞ்ச நேரம் உள்ள இருந்துக்கோ. சரியா இருக்குடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். சம்மர் லீவுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு சில்ட்ரன்ஸ் பார்க்கு போற மாதிரி கேங்ஸ்டர் ஏரியாக்கெல்லாம் போய் சுத்தி காமிச்சிட்டு இருக்கு. இப்ப அடுத்து நம்ம லால் பாய் கறிக்கடை பாய் காஸ்டியூம்லயே வந்துட்டான். ஆனா இங்க ஆயா மேல சத்தியமா சொல்றேன்டா, உன்னை கலாய்க்காதான்டா நான் கறிக்கடை பாய்னு சொன்னேன். ஆனா அதை இம்புட்டு சீரியஸா எடுத்துட்டு ஒரு சீனும் பாய் மாதிரி வர பத்தியா? அவன் இன்னும் திருந்தல மாமா. நம்ம லால் சேட்டா பாய் இவர் மேல ஆக்ஷன் எடுத்த போலீஸ் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறமேட்டு தான் கொல்லுவாராமா. எல்ஐசி பாலிசி மாதிரி இதை ஒரு பாலிசியாவே வச்சிருக்கான். நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு மறுநாளே உங்க மூளைய சதைச்சிருவன்டா. ஏன்டா அவங்க எப்போ ரிட்டையர் ஆவாங்கன்னு தெரிஞ்சு அப்ப அவங்கள ஹைஜாக் பண்ணி கொல்ல போறங்கிறியே. இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். இப்ப நம்ம நடிப்பை அரக்கி பேக தேட தானே போச்சு, போன வேலையை பார்க்காம. ரெங்கா ரெட்டி எல்லாம் போய் வம்பிழுத்து அடி வாங்கி இப்ப அந்த அம்மா தலையில தொங்க விட்டு வச்சிருக்காங்க சௌரி முடியோட. ஆனா இந்த புள்ளைய மட்டும் அடிச்சடிச்சு பக்ரீத்துக்கு மீந்து போன ஆட்டுக்கறி கருவாடா போட்டு தொங்க விடுற மாதிரி அங்கன ஆணில தொங்க விடுறாங்களே தவிர முடிச்சு விட மாட்டாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அந்த புள்ள என்னென்னமோ குரலி வித்த பண்ணி அங்க தப்பிச்சிருதான். திருப்பி அந்த புள்ளைய தேட கிளம்புறாங்க. டே, நீங்களா ப்ரொஃபஷனல் ரவுடி தானா இல்ல ட்ரைனிங் பீரியட்ல இருக்கீங்களா? என்னடா ரவுடிக்கான எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லையாடா உங்கள்கிட்ட? ஏன் அந்த அம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டு நீ ஏன் அந்த பேக்கை ஸ்பீடு போஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிறேன்? யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இருக்கிறதே 10க்கு 10 சைஸ் கண்டெய்னர் அங்கனக்குள்ளே சுத்திட்டு இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைய கண்டுபிடிக்க முடியலையா? இவங்க சாணி சைஸ் மட்டும் இருக்கிற பேக்கை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. நீ என்ன எம்ஆர் ராதா வாய்ஸ்ல மெமிக்ரி பண்ணி சுத்திட்டு இருக்க? ஆல்ரெடி இந்த வாய்ஸ் மாடுலேஷன் ஏதோ ரேடியோல சிக்னல் கிடைக்காத மாதிரி கரகரகரான்னு இருக்கு. இதுல ஸ்பீக்கர்ல வேற கத்திட்டு கிடக்குறான். அவன் பேசுறது அவனுக்கே புரியாதுங்க. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டோமேங்கிற கடமைக்காக எல்லா ரவுடிஸும் காலியான இடத்துல தேடுறாங்க தவிர எவனும் கண்டெய்னர் பக்கம் போகவே மாட்டான். டேய் நீங்க எல்லாம் உண்மையாலுமே தேடுறீங்களா இல்ல வேலை பார்க்க முடியாம நடிக்கிறீங்களா? நீங்க எல்லாம் ரவுடி தொழிலுக்கு அன்ஃபிட்டடா. பேசாம பேப்பர் போட்டு போங்கடா. பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. என்னடா கிரீன் ஸ்கிரீன்ல எடுத்திருக்கீங்களா? இப்படி பிசுறு தட்டுது. நானே வெறும் 50,000 ரூபாய் கேமரா வச்சுட்டு கிரீன் ஸ்கிரீன்ல ஷூட் பண்ணிட்டு இவ்வளவு தெளிவா அவுட் புட் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க என்னடா லட்சக்கணக்கில் கேமரா வச்சுட்டு லட்சக்கணக்கில் எடிட்டிங் செலவு பண்ணி இப்படி பீ மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க. அடுத்து ஒருத்தன் வரான். அந்த கானு பெரிய ரவுடியாமா. அந்த கானை தான் இவங்களுக்கெல்லாம் டானாமா. ஆல்ரெடி இருக்கிற வில்லனுங்களே டம்மியா தான் இருக்காங்க. இதுல இந்த பாப்கார்ன் வந்து என்ன பண்ண போறான்னு தெரியல. அடுத்து கிரீன் ஸ்கிரீன்ல சுத்திட்டு இருந்த புள்ள ஒரு வழியா கிரீன் ஸ்கிரீன்லயே மாட்டிக்கிச்சு. இப்ப நடிப்பு கிறுக்கிய புடிச்சிட்டாங்களா, ஆட்டோமேட்டிக்கா நடிப்பு அரக்கையும் வெளில வந்துருது. இதோ வந்துட்டேன். அதை புடிச்சு அடிச்சு போட்டோ எடுத்து பீகார் ரவுடிகள் அமைச்சிட்டு இருக்காங்க. இப்படி பீகார் ரவுடி நேபாளி கூர்காக்கெல்லாம் போட்டோ அமைச்சு தேடுறதை விட்டுட்டு சென்னை கீழ்பாக்க ஆஸ்பத்திரிக்கு போட்டோ அமைச்சு தான் போதும், அவனே இது எங்க பேஷண்ட் தானு சொல்லியிருப்பான். நம்ம நடிப்பு அரக்கி அந்த இடத்துல கட்டி தொங்க விட்டுருந்தாங்கல்ல வவ்வால் மாதிரி. அப்ப நம்ம அம்மா அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் பெட்ரோலை ஊத்தி வச்சிருக்கு. இப்ப என்னடானா திடீர்னு கீழே கடந்த சப்ஜெக்டுக்கு ஞாபகம் வந்து பக்கத்துல இருக்கிற கேண்டில எடுத்து சார் வடகரியாவும் கொடகரியாவும் போலாகுது. என்ன அது? இந்த நோஞ்சா அக்கா, நம்ம ரெங்கா ரெட்டி, கறிக்கடை பாய், பாப்கார்ன் இவங்க 3 பேரையும் அடிச்சு பறக்க விடுது. அதே நம்ம கானு அடிக்கிற அடியில 10 மீட்டர் தூரம் பறந்து போய் உளுந்து தீஞ்சு போன பாப்கார்ன் ஆயிடுறான். அடுத்து 1/4 மணி நேரம் நம்ம கறிக்கடை பாய்க்கும் நடிப்பு அரக்கிக்கும் ஒரு அசுரத்தனமான சண்டை காட்சி. அக்கா வந்திருக்கேன்டா. மழையில முளைச்ச காலம் மாறுற மாதிரி வேம்புலி அடிச்சு சாத்திடு வேண்டாம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? இந்த அம்மளி தும்ளில நம்ம ஆட்டோ டிரைவர் அவனுக்கு ஒத்த கை போயிடுச்சான்.
பாவம் பிரியாணி சாப்பிட ஆசைப்பட்டவன பட்டக்ஸ் கழுவ கூட கை இல்லாம பட்டாக்கி. கூட்டத்துல ஒருத்தன் என்கிட்ட வசமா சிக்கனாண்டா. அவன் கை மட்டும் என் வாயில மாட்டிக்கிச்சு. கடிச்சேம்பாரு கடி. கறிக்கு வீங்கின வேலை அந்த கை என் கைதான்டா. இப்ப எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பேக் ட்விஸ்டுக்கு வரேன். அந்த பேகுக்குள்ள இருந்தது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு ஆர்மி யூனிஃபார்முங்க. ஏண்டா இந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்காக பெட்டியே திட்டி போயிருவாங்க ராத்திரி பூரா தூங்க விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க பாரு. அதை மட்டும் என்னால தாங்க முடியலடா. இதை கேட்டு ஒத்த கைய பறி கொடுத்த அந்த ஆட்டோ டிரைவரோட நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆனா ஒண்ணுடா, உலக சினிமால இப்படிப்பட்ட ட்விஸ்டை எவனும் வச்சிருக்க மாட்டான்டா. மொத்தத்துல இந்த அனலி அடிக்கிற வெயிலோட அனலை கூட நான் தாங்கிருவேன்டா. ஆனா இந்த படம் பார்த்ததுல வந்த என்னோட அனலோட வலிய தாங்க முடியலடா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த படத்துக்கு பார்ட் 2 இருக்காமா.